அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேம் டைம் ஹெல்த்தியாக ஏதாவது செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கலனா ஃபுல்லாக கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது போட்டிருக்கேன். ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். கேப்சிகம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேரட் நல்லா துருவி இதில் நான் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு ரிச்சாக. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1½ ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தோசை மாவுக்கெல்லாம் கலக்குவோம்ல பேட்டர், அந்த பக்குவத்தில் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றுறதை விட பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தோசை ஊற்றுற தவாவில் போட்டு ஊற்றி எடுத்துடலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. கலக்கி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. என் பசங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பொரியலாக அப்படி பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அதனால இதில் நான் கேரட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உண்டு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக சேர்க்கும் போது நல்லா மாவு வந்து மெலிசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒன் சைட் குக் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும்போது இது மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அவங்க. அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு டின்னர் ரெசிபியாகவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது இருக்கும். கூடவே ரொம்ப ஹெல்த்தியான ரிச்சான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். இது பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மேலே கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெஜிடபிள்ஸை தனியாக ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. தனியாக எடுத்து தான் வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டால் ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.